இன்னைக்கு என்னன்னா, நாம் எப்படி இருக்க வேண்டும், இதுதான் தலைப்பு. அதாவது நாம் எப்படி இருக்க வேண்டும். சாரை பாட்டில் போட்டு குடி குடியை கெடுப்பான். சிலர் திட்டுவாங்க, அவன் எப்படி இருக்கிறான், குடியும் வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறான். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு சில குடும்பங்கள்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சில குடும்பங்கள் எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்கும். அந்த குடும்பத்துக்கு பேர் என்ன குடும்பம்? சண்டைக்கார. ஒரு கதை கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தாய் 8 ஊர் சண்டைக்காரி, மக 10 ஊர் சண்டைக்காரி. அந்த கதையை சொன்னோம்னா இதாகி அதான் உலகத்தை சொல்லுவாங்க, நூலை போல சேலை, தாயை போல. அப்போ அந்த குணாதிசயம் அப்படி வருகிறார். இப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும். சில காரியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறத எப்படி ஆகிடும். இப்படி நம்ம இருக்கக்கூடாது. யாராருக்கும் வந்திருக்கு? 1 2 3 எல்லாத்துக்குமே வந்துடும். இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். இந்த பழக்கம் நம்மளுக்கு ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை. அப்போ நம்மளுக்கு ஒரு அவப்பெயர் வருதுன்னா அதை நம்ம என்ன பண்றது இல்லை, விரும்புறது இல்லை, அதை செய்கிறது இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறையை நம்ம என்ன பண்றோம், ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அப்புறம் குடும்பம் ஆனாலும் அப்படித்தான், தனிப்பட்ட வாழ்க்கை ஆனாலும் அப்படிதான், அல்லது எங்கே போனாலும் அப்படிதான். என் வாழ்க்கையில் அது போல பல காரியங்கள் நடந்திருக்கிறது. உள்நாடாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், எப்படி வேணுமாலும் வாழலாம். இப்போ மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் நம்ம தேடி வரும். தாய்லாந்து போயிருக்கும்போது மஜாஜுக்கு கூப்பிடுவாங்க. அதே போல கோவாய் போகும்போது மஜாஜுக்கு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவை பணம். ஆனாலும் அதை யார் பார்க்கிறா? தேவன் பார்க்கிறார். எனக்கு என் ஒய்ஃபே ஒரு காரியத்தை செய்யணும்னு வந்தா கூட நான் வேணாம். எனக்கு ஆக்சிடென்ட் ஆன பொழுது நான் பண்ணி விட்டுமா? வேண்டாம். இப்படி வாழ்ந்துட்டபடினால சில சமயங்களில் நம்ம சில காரியங்களை நம்ம செய்வோம். இப்படிதான் வாழ வேண்டும். ஆனா எல்லா போதகர்கள் காலையில் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது யோசனை வந்தது. எல்லா போதகர்களும் ஒருவேளை அவர்கள் தவறான உபதேசத்தில் இருக்கலாம். ஆனா எல்லாரும் சொல்லக்கூடியது ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிங்க. அவன் நல்ல போதகரா இருக்கட்டும், கள்ள போதகரா இருக்கட்டும், யார வேணுமாலும் இருந்துட்டு போகும். அவங்க சொல்லுகிற வார்த்தை என்னது? ஜெபம் பண்ணுங்க, இதை செஞ்சாவே போதுமானது. யாரா இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? நல்ல. நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமை எழுந்ததும் கொட்சூட்டு போட்டுக்கிட்டு கை கட்டிக்கிட்டு நிற்க வேண்டும். அப்படியா? இங்கே நம்ம எப்படி வர்றோம் என்பது முக்கியம் அல்ல. அகத்தின் அழகு. அப்ப அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இருதயத்தில் சுத்த உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. இப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு தலைப்புல தான் ஒரு 2-3 காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. 1 தெசலோனிக்கேயர் 5:16. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். முடிஞ்சு போச்சு அந்த வசனமே. பிரைஸ் தி லார்ட். நாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். எப்பொழுதும் அப்படின்னா
அம்மா சொன்னாங்க எனக்கு அல்சர். அப்போ அல்சர் அதனால வலி வந்தாலும் சரி, அல்சரை குணமானாலும் சரி, எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அவங்க அடிக்கடி அந்த அல்சர், அந்த காலத்தில் அவங்க சரியா சாப்பிடாம வேலைக்கு ஓடி வந்தது நிமித்தமாக அவர்களுக்கு அந்த அல்சர் வந்திருக்கும். ஆனாலும் அந்த வியாதிகளின் கூறுகளை முறியடிக்கிறவர் ஆண்டவர். நானே உன் பரிகாரியாகிய தேவன், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணம் வாழீர்கள். எனக்கு அவங்க 35 வருஷமா தெரியும். எனக்கு தேவ கிருபை, அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவ பிள்ளையா இருக்கிறாங்க. நல்ல வாய்ஸ், நல்லா பாடக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் அந்த வசனம் என்ன சொல்லுது? எப்பொழுதும். அப்ப இதுக்கு ஒத்த வசனம் எங்க இருக்குது? பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுது? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும். மறுபடியும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? சந்தோஷமாயிருங்கள் ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம்? ஓகே, இல்ல சந்தோஷம், சந்தோஷம், ஹாப்பி. அப்புறம் ஆங்கிலத்தில் சந்தோஷத்துக்கு ஜாய், ரிஜாய். எப்படி இருக்கணுமா? ரிஜாய். காலை அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ரீ என்ட்ரி அப்படின்னு போட ரிஜாய் அப்படின்னா என்ன? மறுபடியும். அப்போ நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்துல கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. நாம் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சந்தோஷம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, பசங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா தலை சிவாம முடிய வச்சுக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு ஓசு வச்சு வாங்கிட்டு போயிட்டு தண்ணி அடிக்கிறது சந்தோஷம். நிறைய பேர் நான் பார்க்கிறேன். ஒரு விஷன் வந்துருக்குது, கட் பண்ணுவோம். நான் கேட்டேன், எனக்கு முடி வெட்டுறது கேட்டேன். 35 வருஷமா ஒரே ஆண்டு தான் வெட்டேன். அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து, நான் முடி வெட்டு போனதுக்கு முந்தா நாள் போனவங்க கூட ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு வந்தான். முடி வெட்ட முடியாது போன்னு சொல்லி அனுப்பிட்டார். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போக வேண்டுமானால் ஒரு ஒழுங்கு இருக்கு. நீங்க எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. அப்போ ஒரு வீட்டுக்கோ அல்லது ஒரு திருமணத்துக்கோ நீங்க அங்க போகும் பொழுது அதற்கு ஒரு சில ஆயத்தத்தை படுத்துவீங்க. அதே போல ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. பேசலாம். அது என்னைக்கு ஆயத்த நாள்? அன்னைக்கு என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்திக்கணும். அப்படி வந்துட்டா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமா. யாரோட சந்தோஷமா இருக்க வேண்டும்? அப்பா அம்மாவோட, அண்ணன் தம்பியோட, நண்பர்களோடு, உற்றார் உறவினர்களோடு கூட எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு அந்த சந்தோஷம் நமது வாழ்க்கையில குறைந்து போய்விட்டது. எதனால தெரியுமா? இந்த போன் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே சந்தோஷம் போய்விட்டது. மனுஷங்கிட்ட நம்ம பேசுவதை விட அது பேசுறதை கேட்கறதுலயே மனுஷன் தன்னோட வாழ்க்கையை செலவழிக்கிறான். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பிறந்த நாள், பொங்கல், தீபாவளி வரும் பொழுது நாங்களாம் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, காடை வாங்கி பொங்கல் வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் போஸ்ட் பண்ணுவோம். அவங்களும் நமக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் எனக்கு போஸ்ட் பண்ணதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு தடவை என்ன பண்ணணும், எங்க வாத்தியாருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்த்து போஸ்ட் பண்ணிட்டோம். அவர் வந்து எங்களை கையெழுத்து கும்பிட்டார். தயவு செய்து எங்களுக்கு என்ன பண்ணாருங்க, இதுக்கு மேல அடுத்த வருஷம் வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாருக்குமே எங்களுக்கு அறிவு இல்லை. அதுக்கு ஸ்டாம்ப் ஓட்டணும். ஸ்டாம்பே ஓட்டல, எல்லாம் வாழ்த்து மடல் மட்டும் அனுப்பணும். அத்தனைக்கு அவர் ஃபைன் கட்டி வந்து வாங்கினார்.
அப்ப ஒரு சந்தோஷம் இருந்திருப்பாரா? அப்ப எதா இருந்தாலும் ஒரு கிரயம் பண்ணாம எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. ஒரு பையன் தன்னுடைய கஷ்டப்பட்டு என்ன பண்ணினா ஒரு கப்பல் வாங்கினான். மழை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி அடிச்சுக்கிட்டு போயிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பொருட்களை நம்ம இறந்துட்டோம்னா நம்ம சந்தோஷமே போன மாதிரி இருக்கும். அந்த அனுபவம் தான் உங்களுக்கு. நம்ம நேசித்து வச்சிருக்கோம். சில பொருள் போயிடுச்சுனாவே நமக்கு என்ன ஆகிடும். அது போல 2 பொருள் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. ஒன்று துபாயிலேருந்து கொண்டு வந்த கண்ணாடி, இன்னொன்று ஒரு ஃப்ளைட். அதை வச்சா அந்த கண்ணாடியில் வச்சிருப்பேன் என் பீரோவில். 62 ஃப்ளைட் ஒன்றா வர மாதிரி தெரியும் அந்த கண்ணாடி. எங்கள் அண்ணன் கேட்டார், நீ எடுத்துகிட்டு போகாதன்னு சொன்னேன். நான் தூங்குற போது எடுத்துகிட்டு போயிட்டாரு. கேட்டால் தொலைச்சிட்டேன்றாரு. இன்னும் என் மனசில் அது பதிஞ்சிருக்குது. ஆனால் 35 வருஷமா ஒரு நெகட்டிவ் வச்சிருக்கிறேன். இந்த பிள்ளைகிட்ட கூட கொண்டு இல்லை. அந்த நெகட்டிவ் நீங்கள் எங்கே வேணாலும் வெட்டலாம். இங்கே எல்லா நெகமும் உள்ளே போயிடும். மேட் இன் ஜப்பான். சில பொருட்கள் இது நம்மகிட்ட இருக்கிற போது நமக்கு சந்தோஷம். உலகத்தில் ஒரு பாட்டு உண்டு, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். வாங்க முடியுமா? முடியுமா? அப்போ எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அப்பா அம்மா இருந்தாங்க. இருக்கும் பொழுது அந்த அருமை யாருக்குமே என்ன பண்றது இல்லை, தெரியுது. உங்க அப்பா அம்மா நினைப்பு நம்ம யாருக்கெல்லாம் வரும்? இருக்குமா? வராம இருக்குமா? நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். இப்போ நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காகத்தானே நமது தாய் தகப்பன் மாதிரி இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு வேதனைப்படுறாங்க. நான் இந்த உலகத்துல என்னென்ன வேலையோ அத்தனை வேலையை நான் செய்திருக்கிறேன். அதுக்கடுத்துதான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ஆனால் தேவன் நல்லவர் என்பதை யோசித்து பார்த்தோம். இங்கே உங்களுக்கு தெரியும், உட்காருவதற்கு இடம் இல்லாமல் இருந்தது. கீழே நின்று கொண்டிருந்ததாக நூற்றுக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு குறைவான மக்கள் வர்றாங்கன்னா காரணம் என்ன? எல்லாத்தையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அத்தனையும் திரும்ப கொடுப்போம். எல்லாத்துக்கும் அல்ல. சிலருக்கு சில காரியங்கள் செய்யப்படும். கர்த்தர் செய்வோம். எப்படி இருக்க? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் இந்த கப்பலை சொன்னேன். காசு கொடுத்து வாங்கி வச்சிருந்தான். அது அவன் பேர் அழகா எழுதி வச்சிருந்தான். தண்ணியில் அடிச்சு போயிடுச்சுன்னா பழைய பொருள் விற்கிறதான கடையில் இவங்க அப்பா கூட கடைக்கு போகும்போது பார்த்துட்டான். எதை பார்த்துட்டான்? கப்பலை பார்த்துட்டான். கடைக்காரர் ஓடி போய் கேட்குறான், ஐயா இது என்னுடைய கப்பல் கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். இது உன் கப்பலாக இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஐயா அதை பாருங்க, என் பேர் இருக்கு பாருங்க. உன் பேர் இருந்தாலும் இது என்கிட்ட வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? காசு கொடுத்து வாங்கணும். அவங்க அப்பாவோட சொன்னா அது காசு கொடுத்து வாங்கி கொடுத்துரு. அப்பா சொன்னா அந்த கப்பலை பார்த்து நீ 2 தடவை எனக்கு சொந்தமாகி விட்டா. எத்தனை தடவை? ஒரு தடவை நான் வாங்கிட்டேன், 2வது உனக்கு நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன். நீ 2 முறை எனக்கு சொந்தம். அது போல இந்த உலகத்துல அவருக்கு சொந்தமானவரை ஆண்டவர் நம்ம படைச்சாரு. பாவம் செய்து கெட்டு போன பிறகு அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை என்னை 2வது தடவும் மீட்டுட்டார். எதுக்காகனா நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? சந்தோஷமா. எப்படி சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு வரும்? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விடிஞ்சது 5000 ரூபாய் வந்து வந்துச்சு. விடியல் பயணம் யார் போட்டா? வந்துச்சா இல்லையா? அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்காதா?
எல்லா அக்கௌண்ட்லயும் 5000. என்ன வந்துச்சு? சந்தோஷம். இப்ப சந்தோஷம் என்பது பணத்தினால் அல்ல. துப்புரவு பணியாளருக்கு எவ்வளவு கிடைச்சது? எத்தனை பவுன்? 40 பவுனையும் கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் அந்த அம்மாவுக்கு சந்தோஷம். சந்தோஷம் என்பது எப்படி வேணுமானு வரலாம். என்னுடைய பழக்கம் எல்லாம் என்னுடைய நண்பர்களோடு 99% நான் எங்கேயும் சாப்பிட மாட்டேன். அப்படியே சாப்பிட வேண்டிய ஒரு நாள் வந்தாலும் அத்தனை பேருக்கு பில்லு நான் தான் கொடுப்பாரு. எந்த நாள் வரல என் ஒய்ஃபும் அதை பற்றி எதுவுமே சொல்றது இல்லை. 20 பேர் சாப்பிட்றோம்னா 20 பேர் பில்லு தான் நான் கொடுத்துருவேன். எனக்கு என்னன்னா ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்கன்ற அந்த எண்ணெய் எனக்கு குத்திக்கிட்டு இருக்கும். 20 பேர் நம்ம வாங்கி கொடுத்தோம் அந்த சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷமே தவிர அவங்க ஏதாவது எனக்கு பண்ணிட்டாங்கன்னா எனக்கு மனசு ஒத்து போகாது. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். உபாகமம் 1:29. அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். நீங்க எப்படி இருக்கணுமா? கலங்காமல். இப்ப எல்லாருடைய இருதயமும் கலங்கி கொண்டிருக்கும். யாருடைய இருதயங்கள் கலங்கி கொண்டிருக்கும்? பயங்கரமாய் கலங்கி கொண்டிருப்பார்கள். கரெக்டான பாயிண்ட். கைத்தட்டு. டிஎம்கே ஒரு பக்கம் கலங்கி கொண்டிருக்கும், ஏடிஎம்கே ஒரு பக்கம் கலங்கி கொண்டிருக்கும், நாம் தமிழர் ஒரு பக்கம் கலங்கி கொண்டிருக்கும், விசில் ஒரு பக்கம் கலங்கி கொண்டிருக்கும். இந்த எல்லா கலக்கத்துக்கும் என்னைக்கு முடிவு வரும்? எல்லாருக்குமே ஒரு கலக்கம், ஒரு கலங்கம் இருக்கிறது. கலங்கம் என்பது வேற, கலக்கம் என்பது வேற. உங்கள் இருதயம் கலங்காமலும். சில சமயத்துல கர்ப்பம்பூச்சிமே நம்ம மேல வந்து உட்காருது. ஒரே செகண்ட்ல நம்மளை கலங்கடிச்சிருக்கு. உண்மை இல்லையா? ஏன் நம்ம மேல கலங்கடிக்குது? அந்த அவருடைய கால்கள் வந்து அதை வச்சாலும் ஒரு மாதிரியா இருக்கு நம்மளுக்கு. அதை பார்த்த உடனே அது வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னைக்கு பார்க்குறோம் அன்னைக்கு மரணம் நல்லது. அன்னைக்கு அதை கலையை முடிச்சு நம்ம 2 பேரும் ஒன்னே என்னம்மா. காலையில் கண்ணாடி பார்க்குறேன், கண்ணாடியில இருந்து பறந்து வந்து மேலே வருது. அப்படி நமக்கு டென்ஷன் ஆகும் ஆகாதா? எறும்பு ஜோம் பண்ணிச்சு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் கேட்டார் என்ன பண்ணணும்? நான் யாரை கடிக்கிறேன்னு அவன் செத்து போயிடணும். ஆண்டவர் சொன்னாரா, நீ யாரை கடிக்கிற அன்னைக்கு நீ செத்துருவ. எறும்பு நம்மளை கடிச்சா விடுறோமா? அதோட கதை முடிஞ்சு போச்சு. இந்த வசனம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் பரீட்சை வந்துருச்சுன்னா கலக்கம், தேர்தல் வந்துருச்சுன்னா கலக்கம். கலக்கம் வந்து பல வகையில் வருங்க. நீங்க எப்படி இருக்க வேண்டும்? கலங்காமல் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? கலக்கம் வந்து பல வகையில் வருங்க. போய் பொண்ணுலாம் பார்த்துட்டான், நிச்சயம் பண்ணியாச்சு, புடவை எடுத்தாச்சு, பையனுக்கு கோட் சூட் எடுத்தாச்சு, இவங்க அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டாச்சு, அவங்க இவங்க வீட்டில் சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணி எல்லாம் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். போன சனிக்கிழமை காலையில் பொண்ணு வேற ஒன்னோட ஓடி போச்சு. பைபிள் சொல்லுது என்ன பண்ணாதீங்க?
அப்போ பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னால அதனாலதான் சொல்லியிருக்கிறாங்க, 1000 பேரிடம் போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணு. அப்ப அக்கம் பக்கம் விசாரிக்கிறதுக்கு காரணம் இதுதான். புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னேன் இதை கொடுத்து நீங்க சந்தோஷப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த பெண்ணு நல்ல பெண்ணு, என்ன பொறுத்தளவு நல்ல பெண்ணு. ஏன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிச்சு கொடுத்தீங்களா? சில பேர் வந்து கல்யாணம் பண்ணி மறுநாள் ஓடி போகும், அத்தனையும் வேஸ்ட். அதுக்குள்ள சொல்லியிருக்கு, எனக்கு வேற ஒருத்தனோட விருப்பமா இருக்குது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனா என்ன பண்ணல, இன்னும் 2-3 நாளைக்கு முன்னால சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. அப்ப சந்தோஷம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி வருது? பணக்காரன் உடல்நிலை சரி, எந்திரிக்க முடியல, உட்கார முடியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய டாக்டருக்கு போன் பண்ணான். 2வது மாடிக்கு அவர் ஏறி வரணுமா. அவர் ஏறி வரும்போது இவர் கட்டில் அப்படியே படுத்திருக்கிறாரு. வந்ததுமே டாக்டர் ஐயோ அப்படின்னு போய் கட்டில் உட்காந்துட்டாராம் சேர்ல. வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா தெரியுமா? அது வைத்தியர் எங்க போகாது. அது போல ஐயோ அப்படின்னு போய் அவர் படுத்துட்டார். இதை பார்த்ததான கட்டல்ல படுத்திருந்தவர் தடாப்புறான் எந்திரிச்சு ஓடி போய் சுத்தறி வேணுமா என்ன வேணும் நெஞ்சு கிஞ்சல அழுத்தி அவரை காப்பாற்றி விட்டதுமே டாக்டர் சொன்னாராம், 25,000 ஃபீஸ் உனக்கு அப்படின்னாராம். எனக்கு எதுக்குடா 25,000 ஃபீஸ்? இல்லை நீ எந்திரிக்க முடியல நடக்க முடியலன்னு சொன்ன, இல்லை இப்படி எந்திரிக்கிற நடக்கிற ஓடுற, இது என்னுடைய சர்வீஸ் சார்ஜ். நான் இப்படி பண்ணதுனால தானே இப்படி பண்ணு 25,000 போட்டான், பில் போட்டு கொண்டு போயிட்டான். அப்போ வாழ்க்கையில எப்ப என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் உலக பிரகாரமான எந்த காரியங்களாக இருந்தாலும் நம்ம மீறி எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு தெரியும் எல்லாம், இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தெரியும். அப்போ கலங்காமல் இருங்கள். எதை குறித்தும் ஒரு பாட்டு கொண்டு, இதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. எதை குறித்தும் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படி என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஒரு சிலர் தான் நினைக்கிறாங்க, எப்படி தெரியுமா, நான் இவங்களை கல்யாணம் பண்ணினதை விட இவங்களை கல்யாணம் பண்ணினதை லைஃப் நல்லா இருக்கு, இப்படி என் வாழ்க்கை துறையா வந்திருக்க கூடாது, நான் அஜித்தை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், விஜய் தான் என்னுடைய கனவு நாயகன். எத்தனை பேர் அவன் கல்யாணம் பண்ணுவான்? அவன் பிரச்சனையும் பெரும் பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆட்டுக்கு வாழை எப்படி வச்சிருக்காங்களா, நீ அடங்கி. நம்ம நினைக்கலாம், இப்போ நான் உங்க வயசை தாண்டி வந்தேன், ஒரு ரோஜா பூ கொண்டு போயிட்டு ஐ லவ் யூ, அந்த ₹1 போயிட்டு அவன் பிச்சை கடை வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த ₹1 ஒரு ரோஜா வாங்குறதுக்கு அவனுக்கு வந்து இருக்காது, அவங்க அப்பா காசு வாங்கிட்டு வந்துருப்பான். இதயத்தையே நான் கொள்ளடிச்சிட்டாங்க. அந்த ₹1 மயங்கி உன் வாழ்க்கையே நீ கெடுத்து நாசம் வைக்கிற. உன் இதயம் அன்பே மணியே இப்ப சொல்றான், நீ மட்டும் எனக்கு போடு, உன் புன்னகை ஒன்றே போதும், புன்னகை எனக்கு எதுக்கு அப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறான், போய் உங்க அப்பாட்ட வாங்கிட்டு வர சொல்றானா இல்லையா? அந்த அம்மா கேட்கறாங்க, ஏங்க அப்ப எதுவுமே அப்ப சொன்ன அந்த வாயி அது வேற இது வேற. இன்னைக்கு எல்லாருமே வாழ்க்கையில என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அப்பா அம்மா மீறி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 6 மாசம் 1 வருஷத்துல வந்துட்டா எல்லா அப்பனும் சேர்த்துக்குவான்னு நினைக்கிறான். எல்லா அப்பனும் சேர்த்து கூட குளித்திடுவாங்க சிலர்லாம். உண்மையா இல்லையா? சிலரை வந்து அண்ணன் பண்ணி வெட்டிடுவான். காரணம் பெத்து வளர்த்தவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உலகத்துல வந்து எல்லாருக்கும் எண்ணங்கள் அதுதான், எனக்கு என்ன தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கலாம். சில அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்க, டைம்ல விட்டு செத்து போயிடறான், தூக்கு போட்டு செத்து போயிடறான். பிள்ளையை பெற்றதுக்கு நம்ம செத்தரலாம்னு செத்து போயிடலாம்.
அப்ப அவன் இது என்ன பண்ணிடுது? கலங்கிடுது. எந்த ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைய பார்த்து காரி துப்புறானோ அதை விட அசிங்கம் ஒரு பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. நம்ம இப்படி இருக்கணுமா? கலங்காம சொல்லுவாங்க. என்ன மகன்? கல்லூரி மகன் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத போல இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க சந்தோஷமா இருங்கள், கலங்காமல் இருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யாராயிலும் எதையாயிலும் சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதை நினைச்சே கலங்கக்கூடாது. அதை நினைச்சு என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷமும் படக்கூடாது. கலங்காமலும் சஞ்சலப்படாமலும். சஞ்சலம், வீண் சஞ்சலம். உங்கள் இருதயம் கலங்காமலும் சஞ்சலப்படாமலும் இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளையே, நீங்க எப்படி இருக்குன்னா கலங்காமல் சஞ்சலப்படாமல். இப்போ உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான புடவை இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு ஒரு புடவை கூட இல்லையே, உன்னை கட்டுறதுக்கு எந்த சுகத்தை கண்ட? அப்ப இருக்கிற புடவை யார் கட்டுவா? அப்ப நமது வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை எதன் குறித்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. போதும் என்கிறதான மனதோட கூட வாழ்வதே மிகுந்த தேவபக்தி, மிகுந்த ஆதாயம். நமக்கு இருக்கிறது போதும். நிவேதாவுடைய முடி கொஞ்சம் அதிகமா இருக்குது. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் 2 நாள் தங்கிட்டு போகும்பொழுது அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, முடி வளரணுமான்றதுக்காக என்ன பண்ணுச்சுன்னா கொய்யா இலை வேணும் அப்படின்றதுக்காக கொய்யா இலைக்கு பதில் சீத்தா இலையை பறிச்சுட்டு போகுது. கொய்யா இலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பறிச்சுட்டு போகுது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன இருக்கு ஆசை? பைபிள் சொல்லுதுங்க, கவலைப்படுவதனால் ஒரு முளை கூட்டவும் முடியாது, ஒரு முளை குறைக்கவும் முடியாது. நமக்கு எதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அது போதும். யோசனை பண்ணீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடியே இல்லை. உண்மைதானே? முடி இல்லாதவனுக்கு ஒரு கவலை, எனக்கு என்ன இல்லை, முடியே இல்லை ஒரு கவலை. அடிக்கடி வளர்ந்துருது வெட்டணுமேனு ஒரு கவலை. ஒரு சிலருக்கு ஒரு கவலை, ஐயோ கருப்பு முடி வெள்ளையா ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கவலை. அப்ப கவலை இல்லாத மனிதனாய் வாழ வேண்டும். நீங்க கலக்கம் இல்லாதவர்களாய் வாழ வேண்டுமானால் அதுக்கு நமக்கு பேராசை என்பதே தேவையில்லை. ஆசையே துன்பத்துக்கு யார் சொன்னா? அப்ப அந்த ஆசை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்ம கலக்கம் இல்லாமல் வாழலாம். 1 பேதுரு 3:14. நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. சிலர் நம்மளை பயமுறுத்துவார்கள். அப்படியாப்பட்டதான ஒருத்தர் நம்மளை பயமுறுத்துறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். சிலர் உங்களை நெருக்குவார்கள்.
நீ இதை செய்யவில்லை என்றால் நான் இப்படி செய்து விடுவேன். எனக்குலாம் நிறைய மிரட்டலாம் அப்படி வந்திருக்கு வாழ்க்கை. மோதிப்பார் என்று தில்லா நிற்கிறதுனாலதான் இந்த நாள் வந்து நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். வேதமும் அதான் சொல்லுகிறது, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏன் கலங்க வேண்டும்? எதற்காக கலங்க வேண்டும்? அப்படி எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது? கலங்க கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? ஒன்று, சந்தோஷமா இருக்க வேண்டும். இரண்டாவது, கலங்காமல் இருக்க வேண்டும். மூன்றாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். எப்படி இருங்க? சமாதானம். இப்போ நீங்க நாய்களை பார்க்கலாம். என்னதுங்க? யாரை பார்க்கலாம்? நாய்கள் பார்த்திருக்கீங்களா? நாய்கள் பார்த்திருக்கீங்களா? நாய்க்கு வந்து ஒரு ஆதாரம் உண்டு, நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. இருக்கா? நாய்க்கு ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் தெரியாதுல்ல? ஒரு கோல் கொண்டு போங்க, அதான் அதுக்கு ஆதாரம். குலைக்கிற நாய், அதுக்கு ஒரு சின்ன ஒரு குச்சை கொண்டு போயிட்டீங்கன்னா அது குலைக்க சாம இருக்கும். ஏன் தெரியுமா? குலைச்சா அடிப்பாங்கன்னு அதுக்கு தெரியும். அது உண்மையா நான் பார்த்தேன். இப்போ சமாதானமா இருங்கள். இன்னைக்கு உங்க வீட்டுல சமாதானமா இருக்கிறீங்களா? பிள்ளையோடு சண்டை, மகனோடு சண்டை, மருமகளோடு சண்டை, அண்ணன் தம்பியோட சண்டை, அப்பா அம்மாவோட சண்டை, கணவனோடு சண்டை, மனைவியோடு சண்டை, அக்கம் பக்கம் சண்டை. உண்மையா இல்லையா? எப்படி இருக்கணும்? இருக்கிறீங்களா? முன்னால சொன்னீங்க இருக்கிறோம், ஆனா இப்ப இல்லை. ஏன்? வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தான். அந்த வாழ்க்கையில கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். ஒரு 70 வருஷம் அல்லது 80 வருஷம். இந்த 70-80 வருஷத்துல நீ எப்படி வரணுமா? சமாதானம். சமாதானத்துக்கு அடையாளமாக நேரு எதை விட்டாரு? புறா. புறா என்பது சாதாரணமானது அல்ல. எப்ராஹிம் பேதையான புறா. புறாவில் பந்தய புறாக்கள் இருக்கிறது, தூது புறாக்கள் இருக்கிறது, பல வகையான வெரைட்டிஸ் இருக்குது. அப்படி வரும் பொழுது சமாதான கொடியை காண்பித்தவர்கள், சமாதான கொடியது வெள்ளக்கரை. ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் இருந்தால் சமாதானம் வந்துருமா? வந்துருமா? 10 லட்ச ரூபாய் பணம் இருந்தால் சமாதானம் வந்துருமா? ஒரு சொந்த வீடு இருந்தால் சமாதானம் வந்துருமா? காரு பங்களா வசதி இருந்தால் சமாதானம் வந்துருமா? சொல்லுங்க, வருமா? சமாதானம் என்பது நமக்கு நாமே உண்டாக்கிக்கணும். ஆண்டவர் நமக்கு தரணும். எவ்வளவு காசு கொடுத்தாலும் சமாதானம் வரவே வராது. மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனம். உப்பு நல்லதுதான். உப்பு நல்லதுதான். உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும். ஒரு சிலர் வந்து தண்ணி குடிக்க சொல்றான், ஒரு சிலர் தண்ணியே குடிக்காதுன்றான். இப்ப எதை நம்ம கடைபிடிக்கிறது? ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணுமா? குறைஞ்சது 3 லிட்டர் தான் குடிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மருந்து குடிக்கிற மாதிரி மூடியில குடிக்கிறோம். எந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் கூறுகிறார்கள். நம்ம அதை கடைபிடிக்கிறது இல்லை. இங்கே உப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உப்பு நல்லதுதான். உப்பானது சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவராய் இருங்கள்.
ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருங்கள். இந்த சமாதானத்தை உப்புக்கு அடையாளமாய் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பல காரியங்களை பிரசங்கம் பண்ணுகிறார். இதையெல்லாம் படித்ததான மகாத்மா காந்தி அவர்கள் கொண்டு வந்ததான ஒரு போராட்டத்துக்கு பேர் என்ன போராட்டம்? உப்பு சத்தியாகிரகம். சும்மா வந்து நம்முடைய தேச தந்தை பரிசுத்த வேதாகமத்தை 7 முறை படித்திருக்கிறார். அந்த 7 முறை படித்தது நிமித்தமாக வந்ததுதான் உப்பு சத்தியாகிரகம். வேதம் சொல்லுகிறது, உங்களிலே உப்பு உள்ளவராயிருங்கள். உப்பாகப்பட்டது சாரமற்று போனினால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்குமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் உதவாது. எனவே நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படிங்க? சமாதானமாயிருங்கள். பாட்டு உண்டு, சமாதானக்காரர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே. அப்ப சமாதானமாயிருங்கள். வாழ்க்கையில் இன்னைக்கு சமாதானம் இல்லை, நாட்டுக்கு நாடு சமாதானம் இல்லை. ஈரானை குறித்து இஸ்ரேல் பயப்படுது, இஸ்ரேலை குறித்து ஈரான் பயப்படுகிறது. அமெரிக்கா எப்ப குண்டு போடுவான் என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா எப்ப குண்டு போடும், வடகொரியா எப்ப வரும்? பைபிள்ல சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மேல நட்சத்திரங்கள் கீழே விழுகும், சந்திரன் கருத்து போகும். இருக்கா? வீட்டுக்கு வீடு பிரச்சனை வரும், ஜாதிக்கு ஜாதி பிரச்சனை வரும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு அடையாளங்கள். இங்கே சமாதானம், நமது வாழ்க்கையில சமாதானமே இல்லாமல் இருக்கிறோம். இன்னைக்கு வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு இருக்கிறது, ஒரு கிச்சன் இருக்கிறது. ஆனா சமையல் மட்டும் 2 முறை நடக்குது. கணவன் ஒரு முறை சமைத்துக் கொள்கிறார், மனைவி ஒரு முறை சமைத்துக் கொள்கிறார். கல்யாணத்துக்கு போனால் குடும்பமாய் போகிறார்கள். வீட்டுக்கு வந்துட்டால் இவர் ஒரு ரூமுக்கு போயிறாரு, அவர் ஒரு ரூமுக்கு போயிறாரு. ஆனா வெளியில பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? சமாதானமாய் வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. இது சினிமா நடிகர்களும் தோற்றுள்ளார். இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கலாமா? பட்டிருக்கீங்க? ஒரே கிச்சன் தான், சமையல் 2. கல்யாணத்துக்கு ஜோடியா போறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமாய் இருக்க வேண்டும். சமாதானம் வாழ்க்கையில் இல்லை என்றால், வேதம் சொல்றது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானம் வரலி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப சமாதானம் இல்லை என்றால் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், விலை கொடுத்து வாங்க முடியாதது எது? ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்றார்? வாசித்து பாருங்கள். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். எத்தனை பேர் அது தர்காவுக்கு போனாலும் சரி, பள்ளி வாசலுக்கு போனாலும் சரி, இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தர்கா என்பது வேற, பள்ளி வாசல் என்பது வேற. பள்ளி வாசல்னா என்ன, தர்கானா என்ன? எல்லாம் வந்து கோயிலுக்கு போறாங்க மாதிரி போறாங்க. பள்ளி வாசல் என்பது தொழுகையின் இடம். தர்கா என்பது அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை தோட்டம். இது நிறைய இஸ்லாமியர்களுக்கு தெரியாது. ஆனா இங்க நாகூர்ல என்ன இருக்கிறது, நாகப்பட்டினத்துல என்ன இருக்கிறது, தாஜ்மஹாலுக்கு நான் போயிருந்தேன். தாஜ்மஹால் என்னது? உலக அதிசயங்கள ஒன்று. ஆனா அது என்னது? கல்லறை. யாருடைய கல்லறை? மும்தாஜ். நம்ம எத்தனை மனைவி? அது லிஸ்ட். ஏன் கொண்டாங்க அவரை? இது வெள்ள தாஜ்மஹாலை கட்டினவர் கருப்பு தாஜ்மஹால் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அங்க கரண்ட் கிடையாது.
6 மணிக்கு மேல அங்க அலோடு கிடையாது. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறது. அந்த நதி ஓரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. நான் 6வது படிக்கும்போது எங்க வாத்தியார் சொன்னார், வட இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் போய் எதை பார்த்துக்கிட்டு வாருங்கள். ஆமா, அதெல்லாம் எப்ப போய் பார்த்தேன்? இந்த பைபிள் எல்லாம் எடுத்த பிறகுதான் போய் பார்த்தேன். எங்கெங்க போகணுமோ அத்தனை இடத்துக்கு இந்த பரிசுத்த வேதம் என்ன கொண்டு போச்சு. கர்த்தரை நாம் நம்பணும். அப்ப பள்ளிவாசல் என்பது வேறு, தர்கா என்பது வேறு. நீங்க எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. இன்னைக்கு மனுஷன் எங்கெங்கேயோ போறான். ஒரு கம்ஜை எழுதுறான், இங்கே நிம்மதி இங்கே நிம்மதி, தேடி பார்த்து அது ஆண்டவர்கிட்ட தாங்க அது இருக்குது. அதான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அப்படின்னா உலகம் கொடுக்கிறதான வெத்தலை பார்க்கல, உலகம் கொடுக்கிறதான கஞ்சாவில், உலகம் கொடுக்கிறதான போதை பொருள்கள் இல்ல, உலகம் கொடுக்கிறதான சித்தாட்டத்தில் அல்ல. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகத்துல எல்லாத்துக்குமே மாற்று பொருள் இருக்குது. உப்பை தவிர எல்லாத்துக்கும் மாற்று பொருள் இருக்கு. உப்புக்கு மாற்று பொருளே கிடையாது. உப்புனா உப்பு தான். உப்புக்கு மாற்று எந்த பொருளுமே கிடையாது. எலுமிச்சம்பழத்துக்கு மாற்று பொருள் இருக்குது, உரப்புக்கு மாற்று பொருள் இருக்குது, இனிப்புக்கு மாற்று பொருள் இருக்குது, கசப்புக்கு மாற்று பொருள் இருக்குது. உப்பை தவிர உப்புக்கு மாற்று பொருளே கிடையாது. அப்படி நிரூபிச்சுட்டா 1 லட்சம் ரூபாய் தருவேன். உப்புக்கு மாற்று பொருள் இது அப்படின்னு நீங்க நிரூபிச்சுட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தரேன். முடியுமா? சரிங்களா? அதனால்தான் நானே சொல்றேன், மாற்று பொருளே கிடையாது. அப்போ உங்களுக்குள்ள எப்படி இருங்க? உப்பு உள்ளவராக அப்படின்னா உங்களுக்குள் சமாதானமாக இருக்கு. சமாதானம் எப்படி தெரியுமா? கனவு சொல்றான், கூப்பிட்டு வா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நமக்கு 2 குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் நீ நல்லா தான் இருந்த, ஆனா இப்போ உன்னுடைய சில காரியங்கள் எனக்கு பிடிக்கல, நீ நைட்டி போடாத பகல்ல அப்படின்னு சொல்றான். கேட்குமா இல்லையா? போட, என்னடா சொல்றது? அப்புறம் சொன்னா சொல்றது இருக்கு, 1 தடவை 2 தடவை சொல்லலாம். ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். நைட்ல போட்டா நைட்டி, பகல்ல போட்டா பகட்டி. சொல்லி பார்த்தா கேட்கல, மண்ணெண்ணெய் ஊற்றி கொடுத்துட்டாங்க. முந்தா நாள் பேப்பர்ல பாரு, அம்மாவை கொளுத்திட்டான், நைட்டியா கொளுத்துட்டான். இன்னைக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்க வேண்டிய பெண்கள் தெருவில் இருந்து, கடையில இருந்து, பேங்க்ல இருந்து அசிங்கமா சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நல்ல மனுஷன் என்ன பொறுத்தவரை என்ன சொல்றீங்க? எனக்கு பிடிக்கல, இது பண்ணாத அப்படின்னு சொல்றான். கேட்க இன்னொரு அம்மா ஒருத்தனை விரும்பிச்சு முன்ன சொல்ற அதே மாதிரி கதை. இவனை விட பெஸ்டா ஒருத்தன் கிடைச்சிருக்கிறான் அப்படின்னு கிடைச்சோன்னா அவனை கூப்பிட்டு அன்பா கூப்பிட்டு உட்கார வச்சு, அவன் கால் 2 கட்டி இருக்குது. ஏமா கால் கட்டுற? இதெல்லாம் ஃபேஷன். என்னது ஃபேஷன்? காலை கட்டிடுச்சு, கையை கட்டிடுச்சு, சேரோட கட்டிடுச்சு, என்ன கண்ணை கட்டிடுச்சு. ஏமா இப்படிலாம் பண்ற? எல்லாம் லேட்டஸ்டா என்னுடைய அன்பை வெளிப்படுத்துறது சொல்லிட்டு அப்படியே கண்ண மூடி இருந்த மண்ணெண்ணெய் ஊற்றி அவனை கொடுத்துருச்சு. நகரி எந்த ஊர்ல இருக்கு? ஆந்திரா. ஆந்திராவில் தான் பயங்கரமா வருது. இப்படி எல்லாம் சமாதானத்தை கெடுத்துக் கொள்பவர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் கடலிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் படுத்திருக்கிறார், காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, எல்லாரும் பயந்து நடுங்கி ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி கலங்கும் பொழுது அந்த நிமிட வரையில் ஆண்டவர் சமாதானமாகவே இருந்தார். அவருடைய பெயர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான. அவர் தான் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். அந்த சமாதானமா வாழ நம்ம ரெடியா? உலகம் சொல்றான் நான் ரெடி.
நீங்க ரெடியா கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் சமாதானத்தை தர ரெடி. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரம் அவனுக்காக இருக்கு. அந்த பாட்டில் இருக்கு, அதை லைட்டா ஒரு ஓட்டையை போட்டு விட்டா ராத்திரில தண்ணி பிடிச்சி வச்சா எப்படின்னா இருக்கும் மறுநாள் காலையில். பாத்திரம் ஓட்ட உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம இடத்தில் வந்து தங்காது. நீங்கள் யாரா இருக்க வேண்டுமா? நீங்க யாரா இருக்க வேண்டுமா? சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 125, சங்கீதம் 128:6, ஏசாயா 54:12. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இப்ப நீங்க சமாதானமா இருங்க, உங்க குடும்ப சமாதானமா இருக்கட்டும், உங்க சொந்த பந்த சமாதானமா இருக்கட்டும், நமது நாடு சமாதானமா இருக்கட்டும், இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றது போல நமது வாழ்க்கை சமாதானமாக இருக்கட்டும். அதற்கு அடுத்து யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணுமா? அன்பாயிருங்கள். இன்னைக்கு வாழ்க்கையில அன்பு இருக்கா? கணவன் கிட்ட அன்பு இருக்கா? மனைவி கிட்ட அன்பு இருக்கா? பிள்ளைகள்கிட்ட அன்பு இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க எப்படி இருங்க? நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? 1, சந்தோஷமா இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? 2, கலங்காமல் இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானம். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அன்பா இருக்க வேண்டும். அன்பு இருக்கா நம்ம கிட்ட? வாழ்க்கையிலே வம்பு, அதெல்லாம் தாங்கிறதுக்கு உடம்புல இல்ல, ஆனால் கொண்டு வரான் கம்பு. ஆனா மொத்தத்தையும் நம்பு. யார? இயேசுவ. அன்புல ஆங்கிலத்துல இந்த அன்புக்கு என்ன சொல்றோம்? LOV. இதுல 13 வகையான தமிழ் வார்த்தைகள் இருக்குது. லவ்ன்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல 13 வார்த்தைகள் இருக்கிறது. ஆனா வந்து நம்ம பேசுறவங்க எல்லாம் எதை தான் சொல்றாங்க? எந்த வார்த்தை தான் சொல்றாங்க? இந்த லவ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா மயங்கிறது. அதை இன்னொரு சொல்லியிருக்கேன். லவ் பண்ணும் பொழுது இந்த போன்ல அவ பேரு ஸ்வீட்டின்னு வைக்கிறான். என்ன வைக்கிறான்? ஸ்வீட்டி. அப்புறம் டார்லிங் வைக்கிறான். என்ன வைக்கிறான்? ஸ்வீட்டி வைக்கிறான், டார்லிங் வைக்கிறான். அப்புறம் என்ன பண்றான்? ஒய்ஃப்னு வைக்கிறான். என்ன வைக்கிறான்? ஒய்ஃப். அப்புறம் ராங் நம்பர் வச்சாரு. என்ன நம்பரு? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இதுதான் வாழ்க்கை. அன்பு என்பது இந்த உடலை விட்டு உயிர் போற வரையிலும் நேசிக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. ஆண்டவர் அதை தான் சொன்னார். அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது யோவான் 13:1 தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே தாம் இந்த உலகத்தில் இருந்து படத்துக்கு போற வரையிலும் வைத்ததான அன்பில எந்தவித மாற்றமும் இல்லை. 1 யோவான் 4:8 படிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். வேதாகமத்துல 31,173 வசனங்கள் இருக்கிறது. அதுல சட்டங்கள் என்பது வேற, 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கட்டளைகளும் புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளையா மாறினது. ஆக மொத்தத்துல அன்பு என்கிற ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சு போச்சு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 1-4 வசனத்தை வாசித்து பாருங்க. அன்பு, இந்த லவ் என்ன பண்ணுது? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினால் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும்
ஓசைகளை கைத்தாளங்களும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாய் நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினால் என் சரீரத்தை சுட்டெரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாது. சத்தியத்தில் சந்தோஷப்படும். இதுக்கு பேர் தான் அன்பு. 8வது வசனம். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போகும். அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போகும். அறிவானாலும் ஒளிந்து போகும். அதுல 13வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அப்ப எப்படி இருங்க? எப்படி இருங்க? அன்பா இருங்க. God is love. தேவன் அன்பாக இருக்கிறார் தான். ஆனால் நீங்களும் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? நீங்களும் ஒருவர் எப்படி இருங்க? 4 எருதுகளும் ஒன்னா இருந்துச்சுன்னா அன்பா இருக்குது. ஆனா பிரிஞ்சு போச்சுன்னா எல்லாத்தையும் சிங்க அடிச்சு கொண்டு. எனவே நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்பு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயா என்பவைகளை. இப்போ அப்பா அம்மாவை பார்த்து, அப்பா அம்மா இருப்பாங்க, பிள்ளைங்க கால் மேல கால் போட்டு உட்காந்து பார்த்துருக்கிறீங்களா? உங்க வீட்டில் எப்படிதான் இருக்குதா? நான் ஒன்றும் பண்றது இல்லை. அப்புறம் அந்த கால் இருக்காது, கால் எடுத்துருவது. பைபிள் சொல்லு, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்படி பண்ணுனா அதுக்கு போனஸ் கொடுக்குறாரு, உங்க ஆயுசு நாள் பெருகும். இன்னைக்கு தன்னுடைய வீராப்புகளை எல்லாம் பிள்ளைகள் யார்கிட்ட காட்டுறாங்கன்னா அப்பா அம்மா கிட்ட காட்டுறது. வாத்தியாருக்கு முன்னால போய் உன் கால் மேல காலப்போடு போட்ட முடியுமா? போட்டா என் ஸ்டூடெண்ட், அருமையான ஸ்டூடெண்ட், என் முன்னாடியே கால் போடுறோம். தந்தை பெரியார் முன்னால ஒருத்தன் கால் போட்டான், ஒருத்தன் கோச்சுக்கிட்டான், ஐயா உங்க முன்னாலே கால். அவரு சொன்னார், அவன் காலம் அவன் எடுத்து போட்டுக்கிறான். இது எல்லாமே எல்லா இடத்துக்கும் செட் ஆகுது. உங்களுக்கு அவன் காலம் அவன் போட்டுக்கிறான், அதனால ஏன் கௌரவம் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு அவரு பெரியார் சொன்னார். பெருந்தன்மை அவர் சொல்லிட்டு போறார். ஆனால் நடைமுறைக்கு ஒத்துவிடார். தாய் தகப்பன் முன்னால காலை போட்டு இருக்கிறது, வயதில் மூத்தவர்களுக்கு முன்பதாக காலை போட்டுக்கிட்டு காலை இது பண்ணிட்டு இருக்கிறதுலாம் அவரு. அவர்கள் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். இதுதான் அன்பு. ஒண்ணுக்கு ஒரு நேரம் நீங்க படிச்சுட்டீங்க. தாயையும் தகப்பனையும் நீங்க கனம் பண்றீங்களா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்போ விசுவாசமாயிருங்கள். வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் வேணாம். விசுவாசமாயிருங்கள்.
அது நடக்கும். தாமதித்தாலும் கிடைக்கும். விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆண்டவர். உங்களுக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? எப்படின்னா சும்மா கிடையாது. விசுவாசத்தினால், விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் நீதிமான். நம்ம விசுவாசத்துல வளரணும். நீங்க எப்படி இருங்க? விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. எத்தனை காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன்? ஒன்று, சந்தோஷமாக இருங்கள். இரண்டாவது, கலங்காமல் இருங்கள். மூன்றாவது, சமாதானமாக இருங்கள். நான்காவது, அன்பாக இருங்கள். ஐந்தாவது, விசுவாசமாக இருங்கள். இப்படியெல்லாம் நீங்க வாழணுமா இருந்தா ஒரு காரியத்தை செய்யணும். என்ன காரியம்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாருக்கு இடம் கொடுக்கூடாது? ஆனா மொத்தம் குற்ற உட்கார்ந்து இருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் சரியா இருக்கணுமா இருந்தா பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். சில சமயத்துல சாதாரண காரியத்திலேயே பிசாசு உள்ள நுழைஞ்சிருக்கும். சாதாரண காரியத்திலேயே பிசாசு வந்துடும். அதனால யாருக்கு இடம் கூடாது இருங்கள்? பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். கடைசியா ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்க, நற்செய்தியில் பொருந்துங்க, ஆறுதல் அடையுங்க, ஏக சிந்தையாயிருங்க, சமாதானமாயிருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். நாம் எப்படி இருக்க சொல்லுங்க? நாம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க? காலை எழுந்திரிச்சது 3 இட்லியை முழுங்க வேண்டும். மதியானத்துல கறியும் சோறும் திங்க வேண்டும். அப்படியா? எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? 1, சந்தோஷமா இருக்க வேண்டும். 2, கலங்காமல் இருக்க வேண்டும். 3, சமாதானமா இருக்க வேண்டும். 4, அன்பா இருக்க வேண்டும். 5, விசுவாசமா இருக்க வேண்டும். 6, நம்மளே பிசாசுனா பிசாசுக்கு இடம் நான் கொடுக்க மாட்டேயா, நானே அதுதான். அப்படி இராத அப்படிக்கு இந்த காரியம் வாழ்க்கையில் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.